வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இங்கிலாந்து vs இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் டே 3 நடந்து முடிஞ்சிருச்சு அட் ஓல்ட் டிராஃபர்ட். ஸோ டே 2ல எப்படி இங்கிலாந்து டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தாங்க டே 3யும் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க. தே ஆர் பாசிங் திஸ் டெஸ்ட் மேட்ச் தான் சொல்ல முடியும். ஸோ 186 ரன்ஸ் லீடு வேற எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பர்டிகுலர் டேல மட்டுமே பாத்தீங்கன்னா 319 ரன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஜோ ரூட்டுங்க. இனிஷியலி 38 டெஸ்ட் 100. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டோட டோட்டல் ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் பொசிஷனுக்கு போயிட்டாரு. அவருக்கு மேல இருக்கிறது நம்மளோட காட் சச்சின் டெண்டுல்கர் தான். ஸோ ரிக்கி பாண்டிங், கேலிஸ், டிராவிட் இவங்களோட ரெக்கார்ட் எல்லாத்தையும் அப்படியே அச்சீவ் பண்ணி இப்போ வந்து செகண்ட் பொசிஷன்ல வந்து நிக்கிறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம்ங்க. ஏன்னா லாஸ்ட் 4 வருஷத்துல ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2100 அடிச்சிருக்காரு. நீங்க இந்த ஒரு 2020க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபேப் 4ன்னு இருந்ததுல அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி விராட் கோலி டாப்ல இருப்பாரு, ஸ்மித் இருப்பாரு, கேன் வில்லியம்சன் வருவாரு, 4வதா தான் ஜோ ரூட் இருப்பாரு. ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஸ்டீவ் ஸ்மித்தே பயங்கரமா டாமினேட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு ஜோ ரூட்டோட அந்த டெஸ்ட் கேரியர்ல. அந்த ஒரு விஷயம் மட்டும் அச்சீவ் பண்ணிட்டாருன்னா தென் இந்த லெகசி வேற லெவல். ஆஸ்திரேலியால அவருக்கு ஒரு டெஸ்ட் 100 கூட கிடையாது. அது ஒண்ணுதான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணல. ஹோப்ஃபுல்லி இந்த ஆஷஸ்ல அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சச் அ குவாலிட்டி பிளேயர். சம்டைம்ஸ் நம்ம கிரெடிட் கொடுத்தானுங்க. அவர் நான் டெண்டுல்கரோட சேர்த்து கம்பேர்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த டைம்ல டெண்டுல்கர் விளையாடின போலர்ஸ் இப்போ ஜோ ரூட் விளையாடுற போலர்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அச்சீவிங் தட் ரெக்கார்ட், இன்னும் அந்த ரெக்கார்ட் அவர் அச்சீவ் பண்ணல, கிட்டத்தட்ட இன்னும் அச்சீவ் பண்ண போறாரு. இன்னும் 2500 ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ என்னதான் இருந்தாலுமே ஜோ ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயங்கரமான அப்ரிசியேஷனை கொடுத்தாங்கணும். இட்ஸ் நாட் ஈஸிங்க. 4 வருஷத்துல 21 செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னா இட் ஷோஸ் இஸ் கமிட்மெண்ட், இட் ஷோஸ் இஸ் டெடிகேஷன் அண்ட் கிரிட். புரியுதா உங்களுக்கு? So once again, big applause to Joe Root for scoring a fantastic 150. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். முதல்ல வந்து நம்ம வந்து இங்கிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறமா இந்தியாவோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ டே ஸ்டார்டிங்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்கேஸ் இந்தியா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல கம்பேக் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல அவங்க 4 or 5 விக்கெட்ஸ் எடுக்கணும். இங்கிலாந்து ஸ்மார்ட்டா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோ ரூட்டா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து ஓலி போப்பா இருக்கட்டும், கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா விளாண்டாங்க. அதாவது அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியா வந்து இந்த செஷன்ல எப்படியாவது விக்கெட்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. இந்த செஷன்ல நம்ம அதிகமா விக்கெட்ஸ் விடாம ஆடிட்டா அதுக்கப்புறம் இந்த கேமை டாமினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன்ல நல்லாவும் ஸ்கோர் பண்ணாங்க டீசெண்டா. விக்கெட்டும் எதுவுமே விடல. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேமை சீல் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா போப்பும் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி அவரு ஒரு குரூஷியல் 71 அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 130 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், ஐ திங்க் 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், அது ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சுது. ஸோ என்னதான் போப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஹாரி ப்ரூக்கும் உடனே அவுட் ஆனாலுமே ஸ்டில் அனதர் ஒரு நல்ல ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண முடிஞ்சது இங்கிலாந்துனால. ரூட்டும் சரி, கேப்டன் ஸ்டோக்ஸும் சரி சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிட்டத்தட்ட 150 ரன்ஸ்க்கு மேல இவங்களும் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான ஒரு பேசேஜா வந்து அமைஞ்சது இங்கிலாந்துக்கு. இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. வாஷிங்டன் சுந்தர் வந்து டப்புன்னு அந்த ஒரு 2 விக்கெட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹோப் கொடுத்துச்சு. பட் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அந்த ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி இன்னுமே அந்த லீடை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்தியா கொஞ்சம் குயிக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா தேர் இன் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ங்க. புரியுதா உங்களுக்கு? என்னதான் பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டு நடுவில் அவருக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் மாதிரி ஏதோ வந்துச்சுங்க. மேபி அது ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்னு சொல்லலாம், இல்ல கிராம்ஸ்னு கூட சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நொண்டி ஆடிட்டு இருந்தாரு. அப்புறமா ரிட்டையர்ட் ஆயிட்டு திருப்பி கம்பேக் ஆனாரு. இப்ப 77 நாட் அவுட்ல இருக்காரு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா 186 லீட் அவங்க ஆல்ரெடி. ஸோ மேபி டே 4ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour அவங்க ஆடலாம். ஏன்னா 7 விக்கெட் போயிருக்கலாம், 6 விக்கெட் போயிருக்கலாங்க. பட் இந்த இங்கிலாந்து டீம்ல நீங்க மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா 11 பேருமே பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. மேபி ஒரு 1 hour அவங்க ஆடி ஸ்டோக்ஸும் ஒரு 100 அடிச்சிடலாம். அந்த 1 hourல வந்து பாத்தீங்கன்னா தே மைட் ஆட் சம் 60 or 40 ரன்ஸ் அடிச்சுட்டு தே மைட் டிக்ளேர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க இந்தியாவை ஆட வைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் இங்கிலாந்துக்கு. பிகாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு செஷன் ஃபுல்லா ஆடுறோம், 3 விக்கெட் கையில இருக்கு, இவங்களால பேட்டிங் தாக்கு பிடிக்க முடியும், நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் லீட் பண்ணாங்கன்னா அவங்க டைமை வேஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணும். ஐ டோன்ட் திங்க் ஸோ அதை அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா டே 4ல தே மைட் பிளே ஒன்லி தட் ஃபர்ஸ்ட் 1 hour டக்குன்னு அடிச்சு எய்தர் ஆல் அவுட் ஆக பார்ப்பாங்க, இல்ல குயிக்கா ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு 240 ஒரு 250 லீடு கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இன்கேஸ் 240 250 எல்லாம் இங்கிலாந்து லீட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்தியாவுக்கு. ஏன்னா அவங்க 250 ரன்ஸை ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர ரன்ஸ் தான் வந்து டார்கெட். ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வில் பி வெரி ஈஸி. இந்த ஒரு பர்டிகுலர் கிரவுண்ட்ல டே 2 டே 3 நல்லா இருக்கும் பேட்டிங்க்கு. இப்பவே பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் செஷன்ல கைண்ட் ஆஃப் ஒரு அன்ஈவன் பவுன்ஸ் ஆச்சு. அது டே 4லயும் வரும், டே 5ல இன்னுமே வரும். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பேர் கேட்கறாங்க, ப்ரோ மழை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க டே 5ல, ஸோ அதனால இந்தியா டிராப் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலா மழை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறது ஜஸ்ட் 25
30% தாங்க டே 5. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்க போறது இல்லை. இட் வில் பி வெரி டஃப் ஃபார் இந்தியா டு டிரா திஸ் டெஸ்ட் மேட்ச் ஆல்சோ. ஏன்னா நிறைய ஓவர்ஸ் அவங்க ஆடணும். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இந்தியா என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா விளையாடுறது பெட்டர் அவங்க பேட்டிங் ஆடும்போது, சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இங்கிலாந்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டோம். இப்போ இந்தியா பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இந்தியாவோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது டே 2. அதுல டவுட்டே கிடையாது. டே 3லயுமே அதே மாதிரி தான் இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். முதல்ல சுப்மன் கில் கேப்டன்ஷிப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் மேட்ச்ல ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ கிரிட்டிக்கல் அபவுட் சுப்மன் கில்ஸ் கேப்டன்சி. ஆனா இந்த மேட்ச்ல கொஞ்சம் நான் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. பிகாஸ் த வே அவர் வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ண விதம். ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட்ஸ்ல உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவர் போடுற அந்த ட்ரிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தது. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் அதை பிக் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்படின்னும் போது டக்கெட் கிராலி ஆடிட்டு இருக்கும் போதே அந்த டைம்லயே வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு 2-3 ஓவர்ஸ் அவர் கொண்டு வந்திருக்கணும். ஓகேங்களா? இது நான் ஏற்கனவே நேத்தே சொல்லியிருந்தேன். பிளஸ் இந்த டே 3லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வந்தாரு. எனக்கு அதுக்கு என்ன ரீசன் இன்னி வரைக்குமே என்னால புரிஞ்சிக்க முடியல. ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். வாஷிங்டன் சுந்தர் உனக்கு ரன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுவாரு அண்ட் நல்லா விக்கெட்டும் எடுப்பாரு. உனக்கு அதான் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பண்ணி கொடுத்தாரு. ஏன் அவர் இவ்வளவு லேட்டா கில் எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியல. சீரியஸ்லி தட் வாஸ் வெரி பேட் கேப்டன்சி. அந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லி ஆவேன். அதுக்காக கில் வந்து கேப்டன்சிக்கு வேலைக்கு ஆக மாட்டாரு, அவரை தூக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். முதல் சீரீஸ் பண்றாரு, ஹீ வில் லேர்ன். ஏன்னா எடுத்தோடனே இங்கிலாந்து சீரீஸ்ல கேப்டன் பண்ண விட்டாங்க. இட் வில் பி a tough series for him as a captain. அது டவுட்டே கிடையாது. ஹீ வில் லேர்ன். பட் ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, கில் தான் அந்த மிஸ்டேக்கை பண்றாரா? அட்லீஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தாவது கம்பீரோ இல்ல வேற யாரோ ஒரு என்ன சொல்றது அசிஸ்டன்ட் கோச்சோ யாராவது ஒருத்தர் இதை கம்யூனிகேட் பண்ணலாம், வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுக்கலாமேன்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா போரா இருந்தது ஃப்ரம் கில். அண்ட் இந்தியாவுக்கு பிக் ஆஃப் த பவுலர்ஸ் எடுத்தாலே வாஷிங்டன் சுந்தர் தாங்க. ஏன்னா அவர் தான் அந்த ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் தான் போப் விக்கெட்டும் எடுத்தாரு, அப்புறமா ஹாரி ப்ரூக் விக்கெட்டும் எடுத்தாரு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலா நேத்து ஹாரி ப்ரூக் அதே மாதிரி ஜேமி ஸ்மித் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இன்கேஸ் அவங்க வந்து விளையாடும் போது அன்சுல் கம்போச் தாக்கூர்லாம் போட்டா இறங்கி அடிப்பாங்க. ஸோ இன்னுமே நான் 390 அடிச்சிருக்காங்களா இங்கிலாந்து. நான் என்ன நினைச்சேன்னா மேபி அவங்க ஒரு 375 400 கூட அடிக்கலாம் இந்த டே 3லன்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா ஹாரி ப்ரூக்கும் ஜேமி ஸ்மித்தும் சீப்பா அவுட் ஆயிட்டாங்க. அவங்க ஆக்சுவலா நின்றுந்தாங்கன்னா மேபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 40-50 ரன்ஸ் இங்கிலாந்து அடிச்சிருப்பாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், இந்தியா பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னன்னா ப்ரூக்கையும் சரி ஜேமி ஸ்மித்தையும் சீப்பா அவுட் ஆகுனது. பட் ஜோ ரூட் அங்க நங்குரம் போட்டார்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணேன்னு. அதுல நான் லாஸ்ட் அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜோ ரூட் ஒன்ஸ் அகைன் வில் பி a key factor for England சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச்ல சூப்பரா ஆடி 150 அடிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால என்னதான் மொத்த பேட்ஸ்மேனுக்கு டார்கெட் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துட்டாலுமே வேற யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இங்கிலாந்துக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா வந்து இறங்கிருச்சு இங்கிலாந்துக்கு. அட் சேம் டைம் அவங்க கிரெடிட் கொடுத்துதாங்க ஆனும். ஏன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடினார். ரூட்டா இருக்கட்டும், ஸ்டோக்ஸா இருக்கட்டும். ஏன்னா ஸ்டோக்ஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா as a bowler 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீரீஸ்ல. அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டிருக்காரு. இங்கிலாந்தோட போலிங் செட்டப் எடுத்துல இங்கிலாந்தோட பெஸ்ட் போலர் யாருப்பான்னு கேட்டீங்கன்னா கண்ணை முடிட்டு நம்ம ஸ்டோக்ஸ் தான் சொல்லுவோம். ஸ்டோக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கலாம் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல, இங்கிலாந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. ஓகே, ஸ்டோக்ஸ் as a bowler சொல்றேன். ஆனா பேட்டிங்ல இந்த இன்னிங்ஸ்ல தான் ஒரு முதல் 50 அடிச்சிருக்காரு இந்த சீரீஸ்ல. அது வரைக்கும் he had a very ordinary series in batting. சோ அவரும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நேற்று எத்தனை பேர் அதை நோட் பண்ணிருந்தீங்க என்னோட வீடியோல ஃபுல்லா பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டோக்ஸோட இந்த போலிங்னால சூப்பரா போட்டு 5 விக்கெட் எடுத்தார்ல, அந்த கான்பிடன்ஸ் அவரோட பேட்டிங்க்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வர சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி அது நடந்துச்சு. ஸோ கிரெடிட் டு ஹிம் ஃபார் பிளேயிங் தட் க்ரூஷியல் 77. ஸ்டில் நாட் அவுட்டுங்க. கண்டிப்பா ஒரு 100 அடிக்க பார்ப்பாரு, மேலேயும் அடிக்க பார்ப்பாரு. 1 ஹவர்க்குள்ள அவங்க டிக்ளேர் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அவரோட பேஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ஏதோ ஸ்டார்ஸ்ல ஏதோ ஸ்லிப் ஆயிட்டாராம், ஏதோ ஆங்கிள் ஏதோ ட்விஸ்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் திருப்பி கம்பேக் ஆகி திருப்பி போட்டாரு. அண்ட் ஹி லுக் சோ டயர்ட். பார்க்கறதுக்கே கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. கண்டிப்பா பும்ரா போட்டாதான் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் வந்து போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிராஜ் ஒரு பக்கம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியல. அன்சுல் கம்போஜ் இப்போதைக்கு என்னால வந்து அவர் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டரா பார்க்க முடியல. 127 125 பேஸ்ல. அண்ட் ஷர்துல் தாக்கூருக்கு ஓவர்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு கில். அப்படி நீங்க வந்து 8 ஓவர் தான் 9 ஓவர் தான் நீங்க ஷர்துல் தாக்கூர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு பியூர் போலரே ஆடிடலாமே கைஸ். ஓகே, என்னோட பாயிண்ட் அது. அதுக்கு நீங்க ஒரு பியூர் போலரே ஆடிடலாம். இல்லைன்னா நீங்க 5 போலர் மட்டும் வச்சு விளாடுங்க. அதுக்கு ஒரு பியூர் பேட்ஸ்மேன் எடுத்துருங்க. எனக்கு இந்த லாஜிக் சுத்தமாவே புரியல. ஹோப்ஃபுல்லி ஓவர்ல அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனதர் டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பிச்சு ஃபிளாட்டா இருந்தது எல்லாமே, அதெல்லாம் ஓகேங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து ஒண்ணுமே பெட்டரா போட்டிருக்கலாம். அந்த ஃபிட்னஸ் லெவல் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்குது. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி அபவுட் பிளேயர்ஸ்,
கண்டிப்பா பேக் ரூம் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, கோச்சா இருக்கட்டும், போலிங் கோச்சா இருக்கட்டும், ஃபீல்டிங் கோச்சா இருக்கட்டும், எல்லார் மேலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விக்குறிகளை எழுப்புற மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலா. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆறாங்க, அப்பப்ப இன்ஜுரி ஆயிடுறாங்க, ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்லா பண்ண முடியல, அவங்க ஃபுல் எனர்ஜி காமிக்க முடியல. ஸோ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் மேலேயும் குறை சொல்லணும். அதுக்காக தான் நிறைய பேர் அங்க ஸ்டாஃப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ரோலும் வந்துங்க ரொம்ப கீ ஃபேக்டர்ல. இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வரும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கண்டிப்பா அவங்களும் அந்த கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் டே 4ல இந்த கேம் முடிஞ்சிடும்ட்டு. மேபி இந்த கேம் ஒரு டே 5 ஃபர்ஸ்ட் செஷன் வரைக்கும் போகலாம், சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் மீறி இந்தியா வந்து ஒரு பயங்கரமான ஃபைட் பேக் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இந்தியா வின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா இங்கிலாந்துக்கு தான். ஐ திங்க் இந்தியா வின் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிற இந்த வீடியோவை, ஓகேங்களா? ஸோ ஹை சான்சஸ் ஆர் தேர் ஃபார் இங்கிலாந்து ஒன்லி டு வின் திஸ் மேட்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டே 4ல இந்தியா ஏதாவது ஒரு ஸ்பிரிட்டட் ஃபைட் காமிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த டே 3 பெர்ஃபார்மன்ஸை பத்தி, எஸ்பெஷலி அபவுட் இந்தியா பெர்ஃபார்மன்ஸ்? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.